ஓம் சாந்தி. 1/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தினமும் இரவு தங்கள் கணக்கு வழக்கை பாருங்கள். டைரி அல்லது தினக்குறிப்பு புத்தகம் எழுதி வைத்தீர்கள் என்றால் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். கேள்வி: கல்பத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய பாக்கியசாலி குழந்தைகளுக்கு பாபாவினுடைய எந்த ஒரு விஷயம் உடனே தூண்டுதல் ஏற்படும்? பதில்: பாபா தினந்தோறும் நினைவில் இருப்பதற்கான யுக்திகளாக என்னென்ன சொல்கின்றாரோ அது பாக்கியசாலி குழந்தைகளுக்குத்தான் டச் ஆகிக் கொண்டே இருக்கும். உடனே அவர்கள் அதை நடைமுறையில் கொண்டு வருவார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, கொஞ்சம் நேரம் தனிமையில் தோட்டத்தில் சென்று அமருங்கள். பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். தங்கள் சார்ட்டை எழுதி வைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. முதலில் இராணுவத்தை அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று எச்சரிக்கப்படுகிறது. தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்கிறீர்களா என்று பாபாவும் குழந்தைகளை கேட்கின்றார். இந்த ஞானத்தை பாபா இந்த சமயத்தில்தான் கொடுக்க முடியும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாபா தான் கற்பிக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? முக்கியமான விஷயம் பகவான் யார் என்பதாகும். கற்பிப்பது யார்? இந்த விஷயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் நிச்சயம் செய்ய வேண்டிய விஷயமாகும். பிறகு அத்தீந்திரிய சுகத்திலும் இருக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற பாபா கிடைத்திருக்கின்றார் என்ற குஷி ஆத்மாவிற்கு அதிகம் இருக்க வேண்டும். பாபா கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்து சந்திக்கின்றார். எந்த ஆஸ்தி? 5000 ஆண்டுகளுக்கு முன்போல உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாபா வந்துள்ளார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. சாதாரணமாக குழந்தைகளுக்கு எதையும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. தானாகவே வாயிலிருந்து தாய் தந்தை என்ற வார்த்தை வருகிறது. ஏனென்றால் வார்த்தைகளை கேட்கிறார்கள் அல்லவா? இவரோ ஆன்மீக தந்தை ஆவர். ஆத்மாவிற்கு உள்ளார்ந்த மறைமுகமான போதை இருக்கிறது. ஆத்மாதான் படிக்க வேண்டும். பரமபிதா பரமாத்மா ஞான கடலே ஆவார். அவர் ஒன்றும் படித்ததில்லை. அவரிடத்தில் ஞானம் இருக்கவே இருக்கிறது. எதை பற்றிய ஞானம்? இதையும் உங்களுடைய ஆத்மா புரிந்திருக்கிறது. பாபாவிடம் முழு உலகத்தின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் இருக்கிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் எப்படி ஆகிறது போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார். ஆகையினால் அவரை அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். அனைத்தையும் அறிந்தவர் என்பதன் அர்த்தம் என்ன? இதை யாரும் முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து புரிய வைத்திருக்கின்றார். மனிதர்களாக இருந்து கொண்டு படைப்பினுடைய முதல் எடை, கால அளவு, திரும்பவும் நடப்பது போன்றவற்றை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவென்று சொல்வது? இந்த வாசகத்தையும் கண்டிப்பாக எழுதி வையுங்கள். இந்த திரும்பவும் நடக்கும் என்ற வார்த்தையும் மிகவும் அவசியமானதாகும். திருத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதல்லவா? கீதையின் பகவான் யார் என்ற சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. பரமபிதா பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைத்தும் பகவானுடைய ரூபமே என்று சொல்லிவிட்டார்கள். முழு உலகத்திலும் இதுதான் அனைத்திலும் முதல் தவறாகும். ஒரு சிறிய குழந்தையிடம் சென்று நீ யாருடைய குழந்தை என்று கேட்டால் நான் இன்னாருடைய குழந்தை என்று சொல்லும். இன்னார் யாருடைய குழந்தை? இன்னாருடைய குழந்தை என்று சொல்வார்கள். அவர் என்னுடைய குழந்தை என்று சொல்லிவிடுவார்கள். அதுபோல இவர்களும் கூட பகவானை தெரிந்திராத காரணத்தினால் நாங்கள் தான் பகவான் என்று சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் பூஜை செய்கிறார்கள், இருந்தாலும் புரிந்து கொள்வதில்லை. பிரம்மாவின் இரவு என்றால் பிரம்மா மற்றும் பிராமணர்களுக்கும் இரவாகத்தான் இருக்கும் என்று பாடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது யார் யோகத்தில் தந்தை நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கே தாரணையாகும்.
நினைவைத்தான் பலம் என்று கூறப்படுகிறது. ஞானம் வருமானத்திற்கான ஆதாரம் ஆகும். நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது. அதன் மூலம் விகர்மங்கள் விநாசமாகின்றன. நீங்கள் புத்தியின் யோகத்தை பாபாவுடன் ஈடுபடுத்த வேண்டும். இந்த ஞானத்தை பாபா இப்போதுதான் கொடுக்கின்றார், பிறகு ஒருபோதும் கிடைப்பதே இல்லை. பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள், சடங்குகளாகும். அவற்றை ஞானம் என்று சொல்ல முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஞானத்தின் மூலம் 3வது கண்ணை பெற்று ஏமாற்றக்கூடிய தங்களுடைய கண்களை பண்பட்டதாக்க வேண்டும், அதாவது தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நினைவின் மூலம்தான் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாகவும் சத்தோகுணம் உள்ளதாகவும் ஆகும். ஆகையால் இந்த முயற்சியையே செய்ய வேண்டும். 2வது, தொழில் போன்றவற்றிலிருந்து நேரத்தை ஒதுக்கி தனிமையில் சென்று நினைவில் அமர வேண்டும். நமக்கு ஏன் யோகம் சரியாக வருவதில்லை என்ற காரணத்தை பார்க்க வேண்டும். தங்களுடைய சார்ட்டை கண்டிப்பாக எழுதி வைக்க வேண்டும். வரதானம்: சகித்து கொள்ளும் சக்தியின் மூலம் அழிவற்ற மற்றும் இனிமையான பலனை பிராப்தியாக அடையக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. விளக்கம்: சகித்து கொள்ளுவது அல்லது பொறுத்து கொள்ளுவது என்பது இரத்தல் ஆகாது, ஆனால் அனைவருடைய இதயங்களில் வாழ்வதாகும். எத்தகைய விரோதியாக இருந்தாலும், ராவணனை காட்டிலும் உக்கிரமாக இருந்தாலும், ஒரு முறை அல்ல 10 முறை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பிறகும் கூட சகித்து கொள்ளும் சக்தியின் பலன் அழிவற்றது மற்றும் இனிமையானதாகும். வெறுமனே இந்த பாவனையை மட்டுமே வைக்காதீர்கள். அதாவது, நான் இவ்வளவு பொறுத்து கொண்டேன் என்றால் இவரும் ஏதாவது செய்யட்டும் என்று. அற்ப காலத்தின் பலனுக்கான பாவனையை வைக்காதீர்கள். இரக்க பாவனை வையுங்கள். இதுவே சேவை பாவனை ஆகும். சேவை பாவனை அல்லது நோக்கம் உள்ளவர்கள் அனைவரின் பலவீனங்களையும் உள்ளடக்கிக் கொள்வார்கள். அவர்களை எதிர்க்க மாட்டார்கள். ஸ்லோகன்: எது நடந்து முடிந்து விட்டதோ அதை மறந்துவிடுங்கள். நடந்து முடிந்து போன விஷயங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்திற்காக சதா எச்சரிக்கையாக இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்படி பாப்தாதாவுக்கு இரக்கம் வருகிறதோ அதே போல குழந்தைகள் நீங்களும் கூட மாஸ்டர் இரக்க மனம் உள்ளவராகி தனது மனதின் உள்ளுணர்வின் மூலம் ஆத்மாக்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சக்திகளை கொடுங்கள். கொஞ்ச சமயத்தில் முழு உலகத்திற்கான சேவையை முழுமை பெறச் செய்ய வேண்டும். தத்துவங்களோடு கூடவே அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் எனும்போது மனதின் மூலம் தீவிரமான வேகத்தில் சேவை செய்யுங்கள். யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.